ஏசப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவேன் மகிழ்வேன். ஏசப்பா உங்க கூடாரத்தில் நான் தங்குவேன் மகிழ்வேன். உம் சிறகுகள் என்னை மூடுவே, சுகமாய் இருக்குவே. ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் நிரம்பிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் நிரம்பிடுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. Glory Father, yes Lord. நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டைதானே. நீரே என் அடைக்கலமே, நீரே என் கோட்டைதானே. என் தேவனே உம்மை நம்பினேன், உம்மைத்தான் நம்பியுள்ளேன். என் தேவனே உம்மை நம்பினேன், உம்மைத்தான் நம்பியுள்ளேன். ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. கிருபைநாதரே, நீர் செய்த நன்மைகளை யாருமே செய்யலையே. நீர் செய்த நன்மைகளை யாருமே செய்யலையே. அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன். அதை நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பாதத்தை முத்தம் செய்கிறேன். ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. கிருபைநாதரே, கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகின்றதே. கேருபீன் சேராபீன்கள் உம்மையை போற்றுகின்றதே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதிப்பே
உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 96:9 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தமான ஒரு அலங்காரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பூலோகத்தில் வாழ்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எப்படி நம்முடைய வீடு சுத்தப்படுத்தப்படாதிருந்தால் அலங்கோலமாக இருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்தம் இல்லாவிட்டால் அலங்கோலமாக காணப்படுகிறது. நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகள், நல் வாழ்க்கைகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்க தவறுகிற போது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் கட்டளைகளை மீறி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படித்தான் அசுத்தமாகி அலங்கோலமாக போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த அசுத்தத்தை நீக்குவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் தமது தூய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலும் அவர் தந்திருக்கிற வேத வார்த்தையினாலும் ஆவியானவர் மூலமாகவும் நம்மை அவர் பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கி பரிசுத்தம் பண்ணி அந்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்முடைய சகலவிதமான அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் நம்மை விட்டு நீங்களாக்கி அழகானதாக மாற்றி விடுகிறது. அதனால்தான் பரிசுத்த அலங்காரத்துடன் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் அவரை தொழுது கொள்ளுகிற போது தேவனாகிய கர்த்தர் அந்த வாசனையை சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை, நம் குடும்பத்தை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் அதனால் தான் சொல்கிறார் இந்த சங்கீதக்காரன் மூலமாக, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனையோ விதமான அலங்காரங்கள் இருக்கலாம், அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆத்துமாவை அலங்கரிக்கிற நற்குணம், நம்முடைய ஆத்துமாவை அலங்கரிக்கிற நல்ல திவ்ய சுபாவம், நம்முடைய ஆத்துமாவை அலங்கரிக்கிற பரிசுத்தம் தான் நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையில், பேச்சில், செயல்பாடுகளில், சிந்தனைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் வெளிப்படும்படியாக ஆண்டவரை நோக்கி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பரிசுத்த குலைச்சல்கள், நீர் விரும்பாத, நீர் வெறுக்கிற தேவையற்ற அந்நிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு, எங்கள் அவயவங்களை விட்டு, எங்கள் சிந்தனைகள், சொல், செயல் எல்லாவற்றையும் விட்டு அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகலவிதமான குறைகளையும் தீமைகளையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமுள்ளவர்களாக உமக்கு முன்பாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அசுத்தத்தில் இருக்கிற எங்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.